சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து மீனாவை சந்தோஷப்படுத்த கண்டிப்பாக அந்த பணத்தை கண்டுபிடிக்கணும். சிந்தாமணி தான் அந்த பணத்தை எடுத்திருப்பாங்கன்னு ரொம்பவே சந்தேகம் இருக்கிறதுனால பெருசாக திட்டம் போட்டு அந்த பணத்தையும் வாங்கி மீனா கிட்ட கொடுத்து மீனா சந்தோஷப்படுறத பார்க்கணும் அப்படின்னு நினச்ச முத்து ரவி, ஸ்ருதி, செல்வோன்னு எல்லாரையும் கூப்பிட்டு பெருசாக திட்டம் போட உடனே ரவியும், ஏன் முத்து, இங்கே மீனாணியோட பணத்தை சிந்தாமணி தான் எடுத்திருப்பாங்கன்னா நம்ம பேசாமல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே, போலீஸே இதை கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்குடனே முத்துவும், நீ சொல்கிறதும் சரிதான் ரவி, ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சிந்தாமணி மேலே தான் தப்பு இருக்குன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் வேணுமே, எந்த ஆதாரமும் இல்லாமல் எப்படி நம்ம போய் இங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறது? ஆனால் சிந்தாமணி தான் இப்படி செஞ்சுருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்டில் தான் மீனாவோட பணம் இருக்கணும், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நான் சொல்கிற மாதிரி செய்வோம், பணமும் கிடைக்கும், சிந்தாமணியவும் வசமாக போலீஸில் மாட்டி விட்டுறலான்னு சொல்ல, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குற முத்து, கண்டிப்பாக மீனாவோட பணம் கிடைக்க எங்களால் முடிஞ்ச உதவியை செய்வோம். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சால் கண்டிப்பாக மீனாவோட பணம் கிடைக்கும்னு உங்கள் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே முத்துவும் அவர் என்ன திட்டம் வச்சுருக்காருன்றதை எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கிறாரு. நாம் சிந்தாமணியோட வீட்டுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸர் மாதிரி போகணும். போனது மட்டும் இல்லாமல் அங்கே கண்டிப்பாக சிந்தாமணியோட வீட்டில் இருக்கிற ஆளுங்க கிட்ட சிந்தாமணி என்ன சம்பாதிக்கிறாங்க, தினமும் அவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்னு ஒவ்வொன்றா விசாரித்து நாம் அவங்கக்கிட்ட கேட்குறது மட்டும் இல்லாமல் மீனாவோட பணம் அங்கே இருக்கான்னு நம்ம பார்க்கணும். நாம் உண்மையான ஆஃபீஸர் தான் அப்படின்னு நம்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க கிட்டேருந்து உண்மையவும் நம்ம கொண்டு வந்துடலாம். சிந்தாமணி எப்படியும் இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதால அந்த டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறதுக்காக கிளம்பி போயிருப்பாங்க. அவங்க வரதுக்குள்ளே அவங்க வீட்டில் மீனாவோட பணம் இருக்குதான்னு சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி உண்மை தெரிய வந்தால் அந்த சிந்தாமணியை மட்டும் இல்லை, சிந்தாமணி கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போன அந்த 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையும் எனக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக மீனா வழியில் இனி யார் வராத மாதிரி நான் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவியும், நீ சொல்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, அதே மாதிரி நாளைக்கே நம்ம செய்வோம், மீனா அண்ணியோட பணம் மறுபடியும் மீனா அன்னிக்கே கிடைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இந்த திட்டத்தை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. சிந்தாமணி வேலை விஷயமா வெளியில் கிளம்புறத முத்துவும் செல்வமும் கவனிக்கிறாங்க. உடனே அங்கே ரவி, ஸ்ருதி, முத்து, செல்வம்னு எல்லாருமே அங்கே பெரிய ஆஃபீஸர் மாதிரி சிந்தாமணியோட வீட்டுக்குள்ளே போக அங்கே இவங்க எல்லாரும் வரதை பார்த்துட்டு அங்கே சிந்தாமணிக்கிட்ட வேலை பார்க்குற ஆளுங்களும், ஆமாம் நீங்கள்லாம் பார்க்கவே பெரிய ஆளுங்களாக இருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள்லாம் யாருன்னு கேட்க, நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா, உங்கள் வீட்டில் இருக்க சிந்தாமணி அதிகமான வருமானம் அவங்களுக்கு வருது, ஆனால் எப்படி வருது என்ன ஏதுன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் சிந்தாமணி அம்மா வெளியில் போனாங்க, அவங்கள வேணும்னா வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்ல, அவங்க வேலையை பார்க்கட்டும், எங்களுக்கு தெளிவாக உண்மை என்னன்னு தெரியணும், தினமும் சிந்தாமணி அம்மாவுக்கு எவ்வளோ வருமானம் வருது, அவங்க என்ன வேலையெல்லாம் பார்க்குறாங்கன்ற உண்மை தெரியலனா அப்புறம் நீங்களும் பெரிய பிரச்சனையில் மாட்டிப்பீங்க அப்படின்னு முத்துவும் செல்வமும் சொல்லும்போது அங்கே இருந்த ரவியும் ஸ்ருதியும் அங்கே சிந்தாமணியோட ஒவ்வொரு ரூம்லேயும் போய் என்ன இருக்குது, மீனாவோட பணம் எங்கே வச்சுருக்காங்கன்னு ஒவ்வொரு இடத்துலையும் தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்கெல்லாம் உண்மையாகவே பெரிய ஆஃபீஸர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களும் வேறு வழி இல்லாமல் சிந்தாமணி அம்மா டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ மட்டும் இல்லை, 30 வருஷத்துக்கு மேலே இந்த டெக்கரேஷன் ஆர்டரில் பெரிய பெரிய வருமானம்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அவங்கள மாதிரி இன்னும் யாரும் பெருசாக இந்த வேலையில் யாருமே நிலச்சி நிற்கவே இல்லை. அவங்களுக்கு நிறைய வருமானம் வரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு யாராவது பிரச்சனைன்னு இந்த வேலையை செய்ய விடாமல் செஞ்சால் அவங்களையும் ஏமாற்றி பணத்தெல்லாம் வாங்கிடுவாங்க. இதுதான் சிந்தாமணி அம்மாவோட வேலையே அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் சரிதான், இப்போ அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு கேட்க, அவங்களுக்கு பெரிய ஆர்டர் கிடச்சிது, சொல்லப்போனால் அந்த பெரிய ஆர்டர் மீனான்றவங்களுக்கு தான் கிடைக்கணும், ஆனால் மீனாவை ஏமாற்றி எங்கள் ஆளுங்களை அனுப்பி தான் அவங்கக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டாங்க. முன்பணம் கட்ட முடியாததுனால மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கவே இல்லை. அந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்கிறதுக்காக தான் சிந்தாமணி அம்மா வெளியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, சிந்தாமணிக்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஆளும், என்ன நீங்கள் நம்ம சிந்தாமணி அம்மாவை பற்றின உண்மையை இவங்ககிட்டலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, சிந்தாமணி அம்மா நிறைய பிரச்சனை செஞ்சு நிறைய பேரை ஏமாற்றி பணம் வாங்கியிருக்காங்க. வீடு தேடி இவங்க எல்லாரும் உண்மையை கேட்கும்போது நாம் உண்மையை சொல்லாமல் இருந்தால் சிந்தாமணி அம்மா கூட சேர்ந்து நாமளும் தப்பு பண்ணியிருக்கோன்னு பெரிய பிரச்சனையில் நம்மளையும் போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுருவாங்க. நமக்கும் சிந்தாமணி செய்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்சால் தானே இங்கே சிந்தாமணி மேலே மட்டும் தப்பு இருக்குன்னு நினைப்பாங்க. நாம் சிந்தாமணி வீட்டில் வேலை பார்க்குறோம், அவ்வளவுதான்.
மற்றபடி சிந்தாமணிக்கு உதவி செஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறதும் சரிதான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. உடனே முத்துவும் செல்வமும் அங்கே இருந்த எல்லா பொருளையுமே எடுத்து தேடி பார்க்குறாங்க. மீனாவோட பணத்தை ஸ்ருதி கண்டுபிடிக்கிறாங்க. முத்து, இந்த மஞ்ச பையில தானே மீனா பணம் எடுத்துட்டு வந்தாங்க. இதில் எவ்வளோ பணம் இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல அந்த பையில 2,50,000 ரூபா பணம் இருக்கிறத முத்து பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, மீனா இந்த பையில தான் பணத்தை வச்சு எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து சரியான கணக்கும் இல்லை. ஆனால் இவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. நாங்கள் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் சிந்தாமணி எதுக்காக இப்படி செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் வந்தோன்னு சொல்ல உடனே அங்கே வேலை பார்த்தவங்களும் ஏற்கனவே மீனா கிட்ட பணம் எடுத்த அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இவங்க தான் சிந்தாமணி அனுப்பின ஆளுங்க, இவங்க 2 பேரும் தான் அந்த மீனான்றவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்தது, சிந்தாமணி சொல்லி தான் இவங்க 2 பேரும் அப்படி செஞ்சாங்க. இப்போ இந்த பணமும் உங்களுக்கு கிடச்சிருச்சு, இவங்க 2 பேரால தான் மீனாவுக்கு பிரச்சனை வந்தது, அதனால தான் டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்ற உண்மையும் நாங்கள் சொல்லிட்டோம், இதுக்கு மேலே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு சொல்ல உடனே முத்துவும் உண்மையும் தெரிஞ்சிருச்சு, எங்களுக்கு ஆதாரமும் கிடச்சிருச்சு, மீனாவோட பணமும் மறுபடியும் கிடச்சிருச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, சிந்தாமணிக்கு தான் இனி பிரச்சனை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட பணத்தை எடுத்தது மட்டும் இல்லாமல் சிந்தாமணிக்கிட்ட வேலை பார்த்த அந்த 2 பேரால தான் மீனாவுக்கு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே அங்கே அங்கே மீனா கிட்டேருந்து பணம் எடுத்துகிட்டு போன அந்த 2 பேர் மூலமாக தான் போலீஸ்கிட்ட சிந்தாமணியை வசமாக மாட்டி விட முடியும் அப்படின்னு நினச்ச முத்துவும் இங்கே ரவி ஸ்ருதினி எல்லாருமே அந்த 2 பேரையும் போலீஸ்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏற்கனவே மீனாவுக்கு தெரிஞ்ச போலீஸாக இருக்க உடனே முத்து சொல்கிறாங்க, சார் மீனாவோட பணம் காணோன்னு உங்ககிட்ட வந்து சொல்லலான்னு பார்த்தோம், எந்த ஆதாரமும் இல்லை, சிந்தாமணியோட ஆளுங்க மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு பெரிய பெரிய திட்டம் போட்டு மீனாவுக்கும் இப்போ ரொம்ப முடியாமல் இருக்குது சார், எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், எங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் மீனா இப்போ ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கானா அதுக்கு காரணமே இந்த சிந்தாமணியும் சிந்தாமணியோட ஆளுங்களும் தான், நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்திருக்கோம், என்ன ஏதுன்னு விசாரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே மீனாவுக்கு தெரிஞ்ச அந்த போலீஸும் ஆமாம் முத்து பணம் கிடச்சிருச்சான்னு கேட்க ஆமாம் சார் நாங்களே போய் விசாரித்து பணத்தை வாங்கிட்டு வந்துட்டோம், மீனாவோட 2,50,000 ரூபா பணம் கிடச்சிருச்சு, ஆனால் சிந்தாமணியால் மீனாவுக்கு அப்பப்போ பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கிறதுனால சிந்தாமணியை சும்மா விடக்கூடாதுன்னு உண்மையை கண்டுபிடிச்சி ஆதாரத்தோடு வந்திருக்கோம் சார்னு சொல்ல அந்த 2 பேர்கிட்டையும் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அங்கே சிந்தாமணியோட ஆளுங்க ரொம்பவே கோவமாக வேற வழி இல்லாமல் சிந்தாமணி சொன்ன வேலையை செஞ்சோம், இப்போ இந்த முத்துவால் நாம் வசமாக மாட்டிக்கிட்டோமே, வேற வழி இல்லை உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி ஆமாம் சார் இந்த முத்து சொல்கிறது உண்மைதான், சிந்தாமணி தான் மீனா மேலே ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க, மீனாவுக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு தான் எங்களை அனுப்புனாங்க, நாங்களும் பணத்துக்கு ஆசைப்பட்டு சிந்தாமணி அக்கா சொல்கிற எல்லா வேலையும் செய்வோம், அதனால தான் மீனாவோட பணத்தை நாங்கள் எடுத்துகிட்டு போய் சிந்தாமணி அக்கா கிட்டே கொடுத்துட்டோம், இப்போ மீனாக்கு அந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கல, ஆனால் முத்து இப்படி உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு, வேறு வழி இல்லாமல் நாங்களும் உண்மையை சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு சார், எங்களை மன்னிச்சிடுங்க, அதான் பணம் கிடச்சிருச்சுல்ல சார், எங்களை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே ரவியும் அது எப்படி சார் இவங்களெல்லாம் விடுறது, மீனா அன்னைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா இவங்கெல்லாம் இப்படி பதில் சொல்லுவாங்களா, நல்ல வேலை எங்கள் மீனா அன்னைக்கு எதுவுமே ஆகலை, இப்போ அவங்களுக்கு வீட்டு வேலையை கூட செய்ய முடியல சார், அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் நிறைய டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும், ஆனால் இவங்க செஞ்ச தப்புக்கும் அந்த சிந்தாமணி செஞ்ச தப்புக்கும் சரியான பதில் கிடைச்சே ஆகணும் சார், அதனால தான் நாங்கள் எல்லாரும் உண்மையை கண்டுபிடிச்சோம், பணத்தையும் திருப்பி வாங்கினோம், ஆதாரத்தோட உங்களை நம்பி வந்திருக்கோம் சார் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இதை பார்த்த செல்வமும் ஆமாம் சார் மீனா சிஸ்டர் ரொம்ப பாவம், உங்களுக்கே தெரியும் அவங்க அங்கே எங்கேன்னு பூ கொடுத்து சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது சார், பெரிய பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் அவங்கள நம்பி தான் தராங்க, இப்போ கூட கிடைச்ச இந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவோட டிசைனெல்லாம் நல்லா இருக்குது, அவங்களே எடுத்து செய்யட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் மீனா சிஸ்டருக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டது இந்த சிந்தாமணி தான், இப்படி எல்லா டெக்கரேஷன் ஆர்டர்லையும் மீனாவுக்கு அவங்க பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தால் மீனா சிஸ்டரால் எப்படி சம்பாதிக்க முடியும், எப்படி வருமானம் பார்க்க முடியும், சிந்தாமணி செய்கிறது ரொம்ப தப்பு சார், அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும், அதனால தான் நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சோம், உங்ககிட்ட உண்மையை சொல்லி மீனா சிஸ்டருக்காக நியாயம் கேட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம் சார், நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. இப்படி எல்லாரும் உண்மையை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் மீனாவுக்கு இனி இந்த சிந்தாமணியால் பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஏதாவது செய்யணும்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. கண்டிப்பாக மீனாவை பற்றி நமக்கும் தெரியும், மீனாவுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி
நினச்சிட்டு ஆதாரத்தோட நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. இனி அந்த டெக்கரேஷன் ஆர்டரை கண்டிப்பாக அந்த சிந்தாமணி எடுத்து செய்யக்கூடாதுன்னு உடனே முத்துவையும் இங்கே ரவி ஸ்ருதின்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு போலீஸ் அங்கே மண்டபத்துக்கே போயிடுறாங்க. அங்கே ரொம்ப சந்தோஷமாக சிந்தாமணி கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சுட்டு இருக்கும்போதே அங்கே போலீஸ் போயிட்டு மண்டபத்தோட ஓனரை பார்க்குறாங்க. ஓனரை கூப்பிட்டு, ஆமாம் இந்த சிந்தாமணி யார், அவங்கள முதல்ல வெளியில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி அம்மாவா, அவங்கள பார்க்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க, அந்த சிந்தாமணியை நம்பி நீங்கள் பெரிய ஒரு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்கீங்கல்ல, முதல்ல அதை நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். அவங்க செஞ்சது பெரிய தப்பு. மீனாவுக்கு தான் இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு அங்கே உள்ள போலீஸ் சொல்ல, சிந்தாமணியை கூப்பிடுறாங்க. சிந்தாமணியும் அங்கே வந்து, என்ன சார் என்ன தேடி வந்திருக்கிற மாதிரி இருக்குது, எதுக்கு, நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் அப்படின்னு கேட்க, என்னம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு தான், உண்மை என்னன்னு முத்து மூலமாக எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதான் நீங்கள் 2 ஆளை அனுப்புனீங்கல்ல மீனா கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு வர சொல்லி, அவங்க மூலமாக எங்களுக்கு உண்மையும் தெரிய வந்துருச்சு. அவங்க 2 பேரும் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நீங்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் எங்ககிட்ட சொல்லிட்டாங்க. இனி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஆர்டருக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? இத்தனை வருஷமாக இந்த வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. ஏன் மீனா மாதிரி ஆளுங்க முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு இல்லையா? அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கும் நீங்கள் வாய்ப்பு கொடுக்க வேண்டாம். ஆனால் மீனா உழைச்சி முன்னேறணும்னு நினைக்கிறவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மீனாவை நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் பிரச்சனை செய்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஏற்கனவே மீனா ஒரு முறை நீங்கள் செஞ்ச பிரச்சனையை என்கிட்ட சொன்னாங்க. ஆதாரம் இல்லாததுனால தான் நான் உதவி செய்ய முடியாமல் இருந்தேன். ஆனால் இப்போ சரியான ஆதாரம் கிடச்சிருக்கு. நீங்கள் இனி இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செய்ய முடியாது. ஏன் உங்கள் பிஸ்னஸையே நல்லபடியாக நடத்த முடியாது. எந்த கம்பெனி உங்களுக்கு இந்த கான்ட்ராக்டை கொடுத்து இந்த பிஸ்னஸை செய்ய வச்சாங்களோ இந்த வேலை இனி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சிந்தாமணியும், என்ன சார் சொல்கிறீங்க, கிடைச்ச டெக்கரேஷன் ஆர்டரை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, நான் பெருசாக எந்த தப்பும் செய்யலை. அந்த மீனா தான் எப்பயுமே என் வழிக்கு வந்தா, என்னை சம்பாதிக்க விடாமல் செய்யணும்னு நினச்சா. அந்த கோவத்தில் தான் சார் ஆளுங்களை அனுப்பி மீனாவை வந்து, மீனாக்கு பணம் இல்லைன்னா இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காதுன்னு பணத்தை நான் தான் சார் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் மன்னிப்பு கேட்குறேன் சார், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு சொல்ல, ஒன்றும் வேண்டாம், அந்த பணம் நாங்களே கண்டுபிடிச்சாச்சு. முத்து உங்கள் வீட்டில் இருந்த பணத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு, உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சி வந்து சொல்லிட்டாரு. இனி நீங்கள் பணத்தை தர வேண்டாம், உங்களுக்கு இனி இந்த டெக்கரேஷன் ஆர்டர் செய்ய தகுதியே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே டெக்கரேஷன் ஆர்டர் கொடுத்த அந்த கம்பெனிலேருந்து வந்தவங்களும் என்ன ஏதுன்னு விசாரித்து சிந்தாமணி செஞ்சது பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் சிந்தாமணியை வெளுத்து வாங்குறாங்க. இப்படியெல்லாமா செய்வீங்க? இந்த ஒரு சின்ன டெக்கரேஷன் ஆர்டருக்காக இப்படி அடுத்தவங்களை வந்து அவமானப்படுத்துறது, அடுத்தவங்களை ஏமாத்துறதுன்னு உங்கள் ஆளுங்களை வச்சு இப்படி திட்டம் போடுற நீங்கள் இந்த ஆர்டர் எடுத்து செய்ய தகுதியே இல்லாதவங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணிக்கு கிடைச்ச ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்டப ஓனரும் அங்கே இருந்த ஆளுங்களை கூப்பிட்டு நல்லா வெளுத்து வாங்குறாங்க. என்னது இது, சிந்தாமணி இப்படிப்பட்ட ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிற சிந்தாமணிக்கு எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும்? மீனாவுக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சது மட்டும் இல்லாமல் போலீஸ் இப்படி தேடி வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த சிந்தாமணி இனி இந்த மண்டபத்தில் எந்த ஆர்டரும் செய்யவே கூடாது. அப்படி என்னை மீறி செஞ்சால் உங்கள் யாருக்கும் இங்கே வேலை இருக்காது. சிந்தாமணியை பற்றி எங்களுக்கு தெரியாது சார், அதனால தான் நம்பி இந்த ஆர்டரையும் கொடுத்தோம். ஆனால் இவங்களுக்கு இனி இந்த ஆர்டரும் கிடைக்காது. நீங்கள் கவலைப்படாமல் இருங்க சார், மீனாவுக்கு மட்டும்தான் இந்த மண்டபத்தில் எல்லா ஆர்டரையும் நாங்கள் தருவோம் அப்படின்னு முத்து முன்னாடி சொல்ல, முத்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சிந்தாமணிக்கு கிடைச்ச இந்த புது பெரிய ஆர்டரையும் முத்து மீனாவுக்கே கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு செல்வம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பாத்தியா முத்து, நாம் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடந்துருச்சு. மீனா சிஸ்டருக்கு பணம் மட்டும் கிடைக்கல, இங்கே கிடைக்காம போன ஆர்டரும் கிடச்சிருக்கு. எனக்கு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, ரவி ஸ்ருதின்னு எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பதில் பேச முடியாமல் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற சிந்தாமணி யோசிக்கிறாங்க. நம்ம கிட்ட வேலை பார்க்குற எல்லாருக்கும் அவ்வளோ பணம் கொடுத்துருக்கோம், உதவி செஞ்சுருக்கோம். ஆனால் சரியான சமயம்னு வரும்போது நம்ம ஆளுங்களே வசமாக மாட்டி விட்டுட்டாங்க. இப்போ போலீஸ்கிட்ட என்ன சொல்லி சமாளித்தாலும் நம்மளை நம்ப மாட்டாங்களே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அங்கே போலீஸ் கூப்பிட்டு போக, அங்கே தாங்கிட்ட வேலை பார்த்து தன்னை மாட்டி விட்ட அந்த 2 பேரையும் பார்த்துட்டு ரொம்ப கோவமாக சிந்தாமணி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் சொன்னேனே, என்கிட்ட பணத்தை வாங்கின நீங்கள் என் வீட்டில் இருக்காதீங்க, வேறு எங்கேயாவது போயிருங்கன்னு. இப்படி முத்து மூலமாக வசமாக மாட்டிக்கிட்டு என்னை பற்றின உண்மையும் சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டீங்கல்ல. இனி எனக்கு பிஸ்னஸ் செய்ய முடியாத ஒரு நிலைமையும் வந்திருக்குன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். முத்துவும் போலீஸும் கேட்ட உடனே இப்படியா என்னை வசமாக மாட்டி விடுறது, இதுக்காகவா நீங்கள் கேட்டப்பெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சு நிறையா பணத்தெல்லாம் கொடுத்து எனக்காக வேலைக்கு வச்சுருந்தேன், உங்களெல்லாம் நம்பி ஒரு வேலையை செய்ய சொன்னேன்ல, அதுக்கு தான் என்னை இங்கே வர வச்சிருக்கிறீங்க, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு அந்த 2 பேரையும் பார்த்து ரொம்ப கோவமாக இங்கே பேச ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி.
உடனே அக்கா நாங்கள் என்னக்கா செய்கிறது, வசமாக மாட்டிக்கிட்டோம்க்கா. வீட்டுக்கு வந்த முத்து இங்கே எல்லாரும் ஏமாற்றி மீனாவோட பணத்தையும் எடுத்துட்டாங்க, போலீஸ்கிட்டேயும் மாட்டி விட்டுட்டாங்கக்கா. வேற வழி இல்லாமல் தான்க்கா உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. எங்களை தப்பாக நினைக்காத சிந்தாமணி அக்கா அப்படின்னு சொல்லும்போது, அமைதியாக இருங்க, இங்கேருந்து எப்படி சமாளித்து வெளியில் போகிறதுன்னு மட்டும்தான் யோசிக்கணும். அதான் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல, இனி நான் என்ன செய்கிறது அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப கோவமாக பேச, அங்கே போலீஸும் என்னம்மா நீங்கள் உங்கள் ஆளுங்கக்கிட்டே பேசிகிட்டு இருக்கீங்க, நாங்கள் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்ல மாட்டிங்களா? எதுக்காக எப்பயுமே மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறீங்க? அவங்கள ஏன் வேலை செய்ய விடாமல் இப்படிலாம் செய்கிறது தப்புன்னு உங்களுக்கு புரியாதா? இத்தனை வருஷம் அந்த பெரிய பிஸ்னஸ் எல்லாம் செய்கிறீங்களே, இப்படி எதுக்கு அடுத்தவங்கள வந்து ஏளனமாக பேசணும், அடுத்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடாது, கிடைச்ச வாய்ப்பையும் நீங்களே வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்க, உடனே முத்து சார் எனக்கு ரொம்ப சந்தேகம் இருக்குது சார். இந்த சிந்தாமணிக்கு எப்படி சார் இங்கே மீனா தனியாக தான் பணத்தை எடுத்துகிட்டு வராங்கன்ற உண்மை தெரியும்? அப்படி உண்மை தெரிய போய் தானே சார் ஆளுங்களை அனுப்பி அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. எனக்கு என்னவோ இந்த பிரச்சனைக்கு பின்னாடி சிந்தாமணி மட்டும் இருக்கிற மாதிரி தெரியல, வேற யாரோ சிந்தாமணிக்கு உதவி செய்கிறாங்க. அது யாருன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் சார். எதுக்காக சொல்கிறேன்னா, எப்பயுமே மீனாவுக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சா என் அம்மாவும் சிந்தாமணியும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு அந்த டெக்கரேஷன் ஆர்டரை மீனா செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை செய்கிறாங்க. ஆனால் மீனா அவளுக்கு நிறைய திறமை இருக்கிறதுனால டெக்கரேஷன் ஆர்டரை நல்லபடியாக முடிக்கிறா. இப்போ கூட பார்த்தீங்களா சார், மீனாவுக்கு கிடைக்க இருந்த வாய்ப்பை தான் இந்த சிந்தாமணி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் சிந்தாமணியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த டெக்கரேஷன் ஆர்டரை மறுபடியும் மீனாவுக்கே கொடுத்துருக்காங்க. அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் இப்போ யார் இந்த சிந்தாமணிக்கு உதவி செய்கிறதுன்றது உண்மை எனக்கு தெரியணும் சார். அவங்கள நான் சும்மா விடக்கூடாது. அதே மாதிரி எப்படி இந்த சிந்தாமணி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி சரியான பதிலை அவங்களுக்கும் கொடுக்கணும் சார் அப்படின்னு சொல்ல, சிந்தாமணி கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, ஆமாம் மீனா அன்னைக்கு பணம் எடுத்துகிட்டு வராங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்ல, இல்லை அன்னைக்கு ஒரு நாள் தான் இருந்தது, எப்படியும் அன்னைக்கு மீனா பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க, எங்கேயாவது பணத்தை கடனாவது வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நானே யோசித்து இப்படி திட்டம் போட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. உடனே போலீஸும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, யாரோ உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க, அது யாருன்னு சொல்லலை, அப்புறம் நீங்கள் வெளியில் போகவும் முடியாது, உங்களுக்கு இருக்கிற அந்த பிஸ்னஸை செய்யவும் முடியாது, வேற யாருக்கோ சப்போர்ட் பண்ணி நீங்கள் அவமானப்பட்டு நிற்காதீங்க, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, உடனே ஸ்ருதியும் சார் இவங்க கிட்ட இப்படி கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டாங்க, இவங்க ஃபோனை வாங்கி பாருங்கள் சார், யார் யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க என்ன ஏதுன்ற விவரம் தெரிஞ்சால் கண்டிப்பாக இவங்களுக்கு உதவி செஞ்சது யாருன்னு கண்டுபிடிக்கலாம்ல சார் அப்படின்னு ஸ்ருதி சொன்ன உடனே அங்கே இருந்த போலீஸும் அவங்கக்கிட்ட இருந்து ஃபோனை வாங்குறாங்க. அப்போ தான் சிந்தாமணி யோசிக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இங்கே மீனாவோட மாமியார் விஜயா தான் ஃபோன் பண்ணாங்க, வசமாக மாட்டிக்கிட்டோம், விஜயாவை பற்றி சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அதுக்குள்ளே விஜயாவோட ஸ்ருதி என் ஃபோனை வாங்குவாங்க, ஃபோனில் யார்கிட்டலாம் நான் பேசியிருக்கேன்னு கண்டுபிடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டே ஃபோனையும் போலீஸ்கிட்ட கொடுக்க, யார்கிட்டலாம் சிந்தாமணி பேசியிருக்காங்க அப்படின்ற உண்மையை போலீஸும் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் விஜயாவோட நம்பர் இருக்கிறத பார்த்துட்டு முத்துவும், இங்கே பாரு ரவி, இது நம்ம அம்மாவோட நம்பர் தானே, அப்போ இந்த சிந்தாமணி எதுக்கு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க, அம்மாவும் அடிக்கடி சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்கன்னா ஒருவேளை இந்த மீனா பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்தை பற்றி சொன்னது நம்ம அம்மாவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி போலீஸ்கிட்ட கேட்க, உடனே போலீஸும் என்ன சிந்தாமணி அமைதியாக இருந்தால் உண்மையை எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது, உண்மையை சொல்லுங்கள், மீனாவோட மாமியார் தான் உங்களுக்கு உதவி செய்கிறதா, அப்போ மீனா வேலை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நீங்கள் மட்டும் இல்லை, மீனாவோட மாமியாரும் தான் அப்படி தானே எனக்கு கேட்கும்போது, இங்கே வேறு வழி இல்லாமல் சிந்தாமணியும் ஆமாம் சார், நானே தான் இதெல்லாம் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் மீனாவை அவங்க மாமியாருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, வெளியில் அவங்க வேலை பார்க்குறதும் பிடிக்காததுனால என்கிட்ட உதவி கேட்டாங்க, நான் வேணும்னே தான் அவங்க டான்ஸ்க்கு சொல்லிக் கொடுக்குற இடத்துக்கு போய் அங்கே டான்ஸ் கற்றுக்கிறதுக்காக சேர்ந்தேன், எதுக்குன்னா மீனா என் வழியில் வரக்கூடாது, மீனா சம்பாதிக்காமல் இருந்தால் தான், டெக்கரேஷன் ஆர்டர் எடுக்காமல் இருந்தால் தான் எனக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்கும்னு நினச்சி தான் நான் விஜயா கிட்ட அப்பப்போ அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பேன், அவங்களும் மீனா மேலே உள்ள கோபத்தில் இப்படி ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துவுக்கு அவ்வளோ கோபம் வருது. அப்போ திட்டம் போட்டது சிந்தாமணினா பணத்தை எடுத்துகிட்டு வரதா சொன்னது எங்கள் அம்மா தான், அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத அங்கே ஃபோன் மூலமாகவே எல்லாத்தையும் ஆதாரத்தோட போலீஸ் வந்து எடுக்கிறாங்க. இங்கே விஜயா சிந்தாமணிக்கிட்ட என்ன பேசியிருக்காங்க அப்படின்ற ஆதாரம் கிடைக்குது. சிந்தாமணி நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, மீனாவுக்கு பணம் கிடச்சிருச்சு, மீனா அவ்வளோ பணத்தையும் ஏற்பாடு செய்ய மாட்டான்னு நினச்சேன், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் பையில் பணத்தை வச்ச மீனாவும் தனியாக தான் வந்துட்டுருக்கா,
அந்த பணத்தை என்ன செய்வீங்களோ தெரியாது. அந்த பணத்தை வச்சு மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே பேசிகிட்டு இருக்க இந்த விஜயாவை பற்றின உண்மை போலீஸ்க்கு மட்டும் இல்லை, ரவி, ஸ்ருதி, இங்கே முத்துன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. உடனே ரவியும், என்ன முத்து, அம்மாவே இப்படி செஞ்சுருக்காங்க, நான் நினைக்கவே இல்லை அம்மா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி திட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு அப்படின்னு ரவி சொல்ல, உடனே போலீஸும், என்ன முத்து சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவே இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திருக்காங்களேன்னு சொல்ல, சார் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், எங்கள் அம்மா மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், அவங்க செஞ்ச தப்பு புரியணும் சார் அவங்களுக்கு. இனி மீனாவுக்கு எந்த பிரச்சனையும் இவங்களால வரக்கூடாதுன்னா சிந்தாமணியை மட்டும் இல்லை சார், எங்கள் அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்து வெளுத்து வாங்குங்க, அப்போ தான் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு விஜயா மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே உடனே போலீஸ் அங்கே அண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க. விஜயா எப்பயும் போல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சிந்தாமணி தான் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்வாங்க. இந்த முத்துவாலெல்லாம் உண்மையை கண்டுபிடிக்கவும் முடியாது, மீனாவோட பணம் திருப்பி கிடைக்க போகிறதும் இல்லை. என்னதான் முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் பணம் கிடைக்கவே கிடைக்காது. பணம் கிடைக்கலன உடனே மீனா இனி டெக்கரேஷன் ஆர்டரை பெருசாக எடுத்து செய்ய நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது அங்கே போலீஸ் வரதை பார்த்த உடனே இங்கே வந்து ரோகிணி, என்ன ஆண்டி போலீஸ்லாம் வராங்கன்னு கேட்க, நீ என்ன ஏதாவது தப்பு செஞ்சியா, இல்லை உன்னை தேடி தான் வராங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன ஆண்டி தப்பு செஞ்சேன், எப்பயுமே என்னையே சந்தேகப்பட்டுட்டு இருக்கீங்களேன்னு கேட்க, உடனே அண்ணாமலையும், என்ன சார் அப்படின்னு கேட்க, ஆமாம் இங்கே யார் விஜயா, அவங்கள வர சொல்லுங்கள், நாங்கள் பேசணும் அப்படின்னு கேட்கும்போதே அங்கே மீனாவும் வந்து நிற்கிறாங்க. உடனே அண்ணாமலை, சார் விஜயா என் மனைவி தான், அவள் என்ன சார் தப்பு செஞ்சா, எதுக்கு சார் விஜயாவை தேடி வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க. மீனாவோட மாமியார் விஜயா, மீனா பணம் எடுத்துகிட்டு டெக்கரேஷன் ஆர்டர் வாங்குறதுக்காக போகும்போது அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர விஷயத்த சிந்தாமணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஃபோன் பண்ணி சொன்ன அந்த ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது. இந்த விஜயாவால் தான் மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கல, சிந்தாமணி ஆளுங்களை அனுப்பி பெரிய பிரச்சனை செஞ்சுருக்காங்க. சிந்தாமணிக்கு சப்போர்ட் பண்ண இந்த விஜயா பெரிய தப்பு பண்ணதா சொல்லி இங்கே விஜயாவோட பையன் முத்து வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு சரியான பதில் சொல்லணும், அதான் நாங்கள் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்ல, விஜயா ரொம்பவே கண் கலங்கி, பார்த்தீங்களா அந்த முத்து என்ன செஞ்சுருக்கான்னு, நான் என்னவோ அவன் பெருசாக மீனாவுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறான்னு நினச்சேன், என்னை அவமானப்படுத்த நினச்சிட்டான்ல அப்படின்னு சொல்ல, அண்ணாமலையும், நீ செஞ்சது பெரிய தப்பு, உண்மையை கண்டுபிடிச்ச முத்துவால் இதை தாங்கிக்க முடியல, அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் போல, நீ எப்போ தான் திருந்துவ, உன்னால் எல்லாரும் அவமானப்பட்டு தான் நிற்கணும் போல விஜயா அப்படின்னு சொல்லும்போது உடனே ரோகிணியும், என்னத்தை இது முத்துவா இப்படி செஞ்சுருக்காரு, நான் தான் சொன்னேனே முத்துவும் மீனாவும் எப்பயுமே என்னையும் மனோஜையும் மட்டும் இல்லாமல் உங்களையும் அவமானப்படுத்தணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க, அதனால தான் இப்போ நானும் தலை குனிஞ்சு நிற்கிறேன், அந்த முத்துவால் நீங்களும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அங்கே வந்த போலீஸும் வெளுத்து வாங்கி விஜயாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக, உடனே முத்துவும் அண்ணாமலையும் பின்னாடியே போகிறாங்க. சிந்தாமணி விஜயா போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்னம்மா என்ன தப்பு செஞ்சாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கல்ல, அசிங்கமா இல்லை, மீனா என்ன வேற யாருமா, உங்கள் மருமக, அவள் பணம் எடுத்துகிட்டு போகிற விஷயத்த நீங்கள் சிந்தாமணிக்கிட்ட சொல்ல ஆளுங்களை அனுப்பி, பார்த்தீங்களா மீனாவுக்கு என்ன நிலைமை நடந்ததுன்னு, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கா, அதெல்லாம் பார்த்து கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட மீனா மேலே பாசம் வரவே இல்லைல்ல, அப்பப்போ மீனாவை திட்டி வீட்டு வேலை செய்ய வச்சு அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க, அதனால தான் இங்கே வந்து சிந்தாமணி கூட நிற்கிறீங்க, கண்டிப்பாக நான் இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கவே மாட்டேன், நீங்கள் நல்லா அனுபவிக்கணுமா, மீனாவை அவமானப்படுத்தணும், மீனாவுக்கு பெரிய டெக்கரேஷன் கிடைக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க, ஆனால் மீனாவோட பணமும் திருப்பி கிடச்சிருச்சு, இங்கே சிந்தாமணிக்கு கொடுத்த அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டரையும் மீனாவுக்கே கொடுத்துட்டாங்க, ஆனால் திட்டம் போட்ட நீங்கள் தாம்மா சிந்தாமணி கூட சேர்ந்து இப்போ எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டு நிற்கிறீங்க, எதுக்குமா இப்படி நம்ம குடும்பத்தில் பிரச்சனை செய்கிறீங்க, மீனா வேற யாரும் இல்லை, உங்கள் மருமகளாக மீனாவை ஏற்றுக்கலனாலும் மீனா வெளியில் போய் வேலை செய்யக்கூடாதுன்னாவது இப்படி நினைக்காம இருக்கலாம்ல, நீங்கள் செஞ்ச தப்புக்கு சரியான பதில் சொல்லியே ஆகணும், இனி கண்டிப்பாக நான் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கவும் மாட்டேன், நீங்கள் செஞ்சதை மன்னிச்சு மறக்கவும் முடியாதுமா அப்படின்னு சொல்லிடுறாரு முத்து. இங்கே சிந்தாமணி விஜயா கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, நான் ஒன்றும் உங்களை பற்றின உண்மையை சொல்லலை, ஃபோனில் நீங்கள் பேசின ஆதாரத்தை எடுத்துட்டாங்க, அதனால தான் நீங்கள் தான் மீனா பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்தை என்கிட்ட சொன்னதான் எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, சிந்தாமணியை பார்த்து விஜயா கோவப்படுறாங்க. ஏற்கனவே பார்வதி சொன்னா, சிந்தாமணி கூட சேராத, மீனாவோ மருமக, மீனாவுக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும், சிந்தாமணி செய்கிறதெல்லாம் தப்பு, ஒன்றை காரணமாக வச்சு மீனாவை அவமானப்படுத்திட்டு இருக்கிற சிந்தாமணியை நீ நம்பவே நம்பாதன்னு என் ஃப்ரெண்டு பார்வதி எவ்வளவோ சொன்னான், நான் தான் அதெல்லாம் கேட்கவே இல்லை, இப்போ இந்த சிந்தாமணியால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிற விஜயாவும் அண்ணாமலை கிட்ட என்னை மன்னிச்சிருங்க, இனி தப்பே செய்ய மாட்டாங்கன்னு சொல்லும் போதே போலீஸ் முன்னாடி பலார்னு விஜயாவை வெளுத்து வாங்குறாரு அண்ணாமலை.
நீயா திருந்துவ? நீ திருந்தவே மாட்டேன்னு தெரிஞ்சுதான் முத்து கோவப்பட்டு உன்னை இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்கான். உன்னை கேள்வி கேட்குறான். அவமானப்பட்டு நிற்கிறல்ல, உன்னெல்லாம் என்ன சொல்லன்னு தெரியல. மீனா கிட்ட முதல்ல மன்னிப்பு கேளு. செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி மன்னிப்பு கேளு. அவங்க ஏற்றுக்கிட்டா நீ அந்த வீட்டுக்கு வரலாம், இல்லை இங்கேயே இரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. உடனே ஸ்ருதியும், நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு விஜய் ஆண்டி இப்பயாவது உங்களுக்கு புரியுதா? மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க பணம் இல்லாமல். அந்த பணத்தை திருப்பி கொடுத்த உடனே மீனா அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு இருக்க கோபம் மீனாவுக்கு இல்லை. ஏன்னா உங்களை அவங்க தன்னுடைய மாமியாராக இல்லை, அம்மாவாக நினச்சி தான் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பொறுப்பாக செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கே இவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்கல்ல. உங்களெல்லாம் மாமியார்னு சொல்ல நாங்கள் தான் அவமானப்பட்டு நிற்கணும். ஆனால் நீங்கள் மீனாவை கொஞ்சம் கூட மதிக்காமல் என்னெல்லாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு இங்கே ஸ்ருதியும் ரவியும் ரொம்ப கோவமாக விஜயா கிட்ட பேச, உடனே விஜயா, மீனா என்னம்மா பார்த்துட்டு நிற்கிற? உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். இனி உன் வழிக்கே நான் வரமாட்டேன். முத்துக்கிட்ட சொல்லி எப்படியாவது இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லு. என்னை வீட்டுக்கே எல்லாரும் கூட்டிகிட்டு போங்க. நான் செஞ்சது பெரிய தப்பு தான். இந்த சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறது பிடிக்காம நீ அங்கே பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்த சிந்தாமணிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கக்கூடாது. இப்படி பணமும் இல்லை, இனி நீ டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்ய மாட்டேன்னு சந்தோஷமாக இருந்தேன். சிந்தாமணியாலேயே இப்படி வசமாக மாட்டிக்கிட்டு உங்கள் முன்னாடி அவமானப்பட்டு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு மீனா கிட்ட ரொம்ப அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்க, உடனே அங்கே இருந்த போலீஸும், நீங்கள் என்னம்மா மாமியாருன்னு பொறுப்பாக நடந்துக்காம அங்கே வீட்டில் இருக்க மருமக எல்லாரையும் இப்படி தான் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? செய்கிறதெல்லாம் தப்பு. இப்போ மன்னிப்பு கேட்டு அழுதா அவங்க உடனே மன்னிச்சிருவாங்களா? நீங்கள் திருந்தினா மட்டும்தான் எல்லார்கிட்டையும் மாமியாருன்ற மதிப்போடு அந்த வீட்டில் இருக்க முடியும். இல்லை இப்படி தான் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவையும் சிந்தாமணியவும் போலீஸ் வெளுத்து வாங்குறாங்க. அவமானப்பட்டு பதில் பேச முடியாமல் மீனாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலையும், மீனா இந்த விஜயா செஞ்ச தப்புக்கு நீ ஒன்றும் மன்னிக்கவும் வேண்டாம், இங்கே மறுபடியும் விஜயாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரவும் வேண்டாம். வாங்க எல்லாரும் போவோம். திருந்தாத விஜயா கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ மன்னிப்பு கேட்ட மாதிரி அழுதுகிட்டே பேசுவா. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே மறுபடியும் தன்னுடைய வேலையை விஜயா காட்ட ஆரம்பிச்சிருவா. இந்த விஜயாவெல்லாம் யாரும் மன்னிக்கவே கூடாது. வா முத்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி முத்து மீனான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நான் திருந்தி மன்னிப்பு கேட்குறேன், ஆனால் யாரும் என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. மன்னிக்காம என்னையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகாமல் இப்படி அவமானப்படுத்திட்டு கிளம்பிட்டாங்களே அப்படின்னு தான் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி ரொம்பவே அழுதுட்டு இருக்கிறாங்க விஜயா. விஜயா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு ரொம்ப கோவத்தில் இருக்காரு அண்ணாமலை. முத்துவால மீனாவுக்கு பணம் கிடைச்சது மட்டும் இல்லாமல் மறுபடியும் அந்த பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் மீனாவுக்கே கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனாவும் மீனா வீட்டில் உள்ள எல்லாரும்.